அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நம்பிக்கை தத்துவம் எதை பற்றி அப்படின்னா குணத்தை பற்றி. இப்போ பொதுவாக காயின்ஸு, சில்லற நாணயம் இல்லையா, காயின்ஸு அது கீழே போட்டால் சலசலன்னு சத்தம் போடும். அதே கரன்சி நோட்டு கீழே விழுந்தால் சத்தமே எழாது. இப்போ வேல்யூ அதிகமாக உள்ள கரன்சி கீழே விழுந்தால் சத்தம் போடாது. வேல்யூ கம்மியாக இருக்கிற காயின்ஸு கீழே விழும்போது சத்தம் போடும். 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு. இப்போ 500 ரூபா நோட்டோ ஒரு 2000 ரூபா நோட்டோ 1000 ரூபா நோட்டோ வேல்யூ அதிகமாக இருக்கும், சத்தமே போடாமல் கீழே விழும். அந்த மாதிரி பணத்தை மட்டுமே நம்பி வாழ்கின்ற மனிதர்கள் காயின்ஸ் மாதிரி. ஆனால் குணத்தை நம்பி வாழ்கின்ற மனிதர்கள் கரன்சி நோட்டு மாதிரி. இப்போ சில்லறத்தனமான மனிதர்களுடைய மகிழ்ச்சி பணத்தை சார்ந்து அமைகிறது. பெருந்தன்மையான மனிதர்களுடைய மகிழ்ச்சி குணத்தை சார்ந்து அமைகிறது. இப்போ மாவீரன் அலெக்சாண்டர் அவர்கள் தன்னுடைய இறப்பில் கையை சவப்பெட்டிக்கு வெளியே தெரியும்படி எடுத்துகிட்டு போக சொன்னாராம். அதற்கு காரணம் என்னென்னா, உலகத்தையே நான் ஜெயிக்க நினச்சேன், ஆனால் போகும்போது வெறும் கையோடு தான் நான் போகிறேன் அப்படின்னு அந்த உண்மையை இந்த உலக மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்படி தன்னுடைய ஆசையை சொன்னார் மாவீரர் அலெக்சாண்டர். அந்த மாதிரி நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது. அதே மாதிரி வெறும் கையோடு வரோம், வெறும் கையோடு போக போகிறோம். இடையில் நம்ம 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும். பணம் தான் வாழ்க்கை என்று வாழக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை தத்துவம். இப்போ கடலில் பெய்கின்ற மழை மாதிரி தான் கருமியிடம் சேர்கின்ற செல்வம். எப்படி கடலில் பெய்கின்ற மழை பயனற்று போய் இருக்கோ, அது மாதிரி கருமியிடம் செல்கின்ற செல்வம் யாருக்கும் பயன்படாது. நாய்க்கிட்ட கிடைச்ச ஒரு தேங்காய் மாதிரி தான் கருமியிடம் சேர்கின்ற செல்வம். அதனால் பணம் பணம் அப்படின்னு வாழ்கிற மனிதர்கள் எல்லாமே நாய்க்கிட்ட கிடைத்த தேங்காய் மாதிரி தான். அவங்களால சமுதாயத்திற்கு எல்லளவும் பயனில்லை. அதனால் குணத்தை மட்டுமே சார்ந்து நீங்கள் வாழுங்க. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு இல்லாமல், பணம் வாழ்க்கைக்கு தேவைதான், பட்டு பணம் தான் வாழ்க்கைக்கு முழு தேவையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. பணம் இல்லாமல் நம்ம வாழலாம், குணம்தான் முக்கியம். அதனால் குணம் கோபுரம் மாதிரி, பணம் ஒரு குப்பை மேடு மாதிரி. அதனால் குணம்தான் என்றைக்கும் உங்களுக்கு நற்பெயரை நன்மதிப்பை இந்த சமுதாயத்தில் பெற்றுத்தரும். எனவே பணத்தை சார்ந்து உங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தாமல் குணத்தை சார்ந்து உங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. உங்களுக்கும் வாழ்வில்